வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான். எல்லாரும் சினிமா எடுப்பாங்க. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களோட சினிமாவில் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வரிகள் இருக்குங்க. எப்படி இப்போ ஒரு இயேசுநாதர் எடுத்துக்கோங்க. இயேசுநாதரை பின்பற்றக்கூடியவங்க வீடுகளுக்கு போனால் அவங்க வீட்டை சுற்றி அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான வரிகள் நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வெற்றிகளை நம்ம குவிக்க முடியும். அதே மாதிரி தான் சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு காவியமாக எடுத்துட்டு அப்படியே போயிடுறது கிடையாது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பொதுவாக ஒரு கருத்து உண்டு. அவர் கையை அப்படி ஆட்டிட்டு போனாலே படம் ஓடிடுமியா, போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி காலகட்டங்களில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்தில் வைக்கக்கூடிய பஞ்ச் டைலாக் ஒவ்வொன்றும் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கறதா இருக்கும். என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாதையை நாமளே வகுத்துக்கிடணும். இன்னொருத்தன் பயணம் பண்ண பாதையில் நம்ம போகக்கூடாது. அப்படி போனால் அவன் தோல்வியில் முடிஞ்சிருந்தா நமக்கும் தோல்வி தான் கிட்டும் அப்படிங்கிறத அதன் மூலம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு படத்தில் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருப்பார். அதோட அர்த்தம் ரொம்ப தமிழகம் முழுவதும் அது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அது 100 தடவை யோசித்து தெளிவாக அதை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வெற்றி அடைய முடியும். இவர் சொன்னால் சரியாக இருக்குங்கிற ஒரு பேரை நம்ம சம்பாதிக்க முடியும். அது போன்ற விஷயங்கள் அதில் உண்டு. அதே மாதிரி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாடல் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கருத்துக்கள் கொட்டி கிடக்கும். அப்படித்தாங்க ஒரு முக்கியமான தகவல். ஆனால் இந்த தகவலை நான் இவ்வளோ நாளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னதை திரு ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது. ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவாங்க, உனக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்காம இருக்காது, எது கிடைக்கக்கூடாதோ அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். அப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை பற்றி உங்களால் முடியும். இந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு பாருங்க. உன்னால் முடியும், எந்திரிச்சு நில்லு, சின்ன சின்ன ஸ்டெப்பாக வை, நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒருவர் எதை அடைவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ, இப்போ உங்களுக்கு நல்ல அறிவு திறமை எல்லாம் இருக்குது, அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நமக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு ஒரு மன வேதனையில் இருப்பீங்க. அதை தான் சுவாமி விவேகானந்தர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர் அதை அடையாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. நீங்கள் கடுமையாக ஒரு நிர்வாகத்தில் உழைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே மாட்டேக்கு, வேற யாரோ அந்த அங்கீகாரத்தை அடைகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவன் உங்களுக்கான அங்கீகாரம் இனிமே தான் வரும்னு அதை நிறுத்தி வச்சிருப்பாரு. அதை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, அதை யாராலையும் தட்டி பறிக்கவும் முடியாது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாங்க. அப்போ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருங்கிற மாதிரி நீங்கள் 100 200 கிடைக்கிறத அங்கீகாரமாக நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 1,00,000 கிடைக்கணும்னு இருக்கும், நம்ம தலையில் எழுதியிருக்கும். ஆகையால் அப்படியாப்பட்ட உயர்ந்த ஒரு இடங்களை நீங்கள் அடையணும் அப்படின்னா அது நிச்சயம் யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய சக்தி உள்ளவனாலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கானது உங்களிடம் சேரும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை சர்வசாதாரணமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு 5 வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இதில் இவ்வளவு அர்த்தம் புதஞ்சி கிடக்குங்கிறது எனக்கு சுவாமி விவேகானந்தரோட ஒரு சில புத்தகங்களை படிக்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க. அப்போ சுவாமி விவேகானந்தரோட புத்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட உடல் ஸ்டைல்லையும் அவரோட வார்த்தை மொழி ஸ்டைல்லையும் பேசும்போது அது பல கோடி மக்களை சென்றடையுது.
ஆகையால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவுமே தெய்வ பக்தி கொண்டவர். ஆகையால் தான் அவர் சுவாமி ராகவேந்திராவா நடிச்சிருக்கிறாரு. அச்சல் அப்படியே இருந்தார். அதே மாதிரி பாபான்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு முக்தி அடைஞ்ச ஒரு ஞானியாகவே இருப்பார். இந்த அளவுக்கு எப்போவுமே அவர் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் தொங்கிக்கிட்டே இருக்கும். கையில் ஒரு காப்பர் செம்பு கம்பி கையில் ஒரு காப்பு போட்டிருப்பார். அவர் அதே மாதிரி நெத்தியில் பட்டை அடிக்கிறது, இப்படி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவரும் சுவாமி விவேகானந்தரோட ஒரு ரசிகனாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. சந்தோஷம். வாழ்க சுவாமி விவேகானந்தர்.